ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்தை வந்து இந்த மாதிரி வேலை கேட்டிருந்தாங்க. நான் போய் அதுக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அம்மா போய் அவங்கள கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போய் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து அம்மா வந்தாங்க. நீ ஏன் வண்டியில் அழைச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏன்னா எந்த கேர்ள்ஸையுமே வந்து வண்டியில் ஏற்றுனதே கிடையாது அம்மாவை தவிர. அதுக்கப்புறம் எப்படி இவங்களை அழைச்சிட்டு போகிறது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி, ஆபத்துக்கு பாவம் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கவங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால சரின்னு அவங்க அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு போகிறப்பே பேசிகிட்டு இருந்தேன். என்னத்தை இந்த வேலை உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு போனேன். ஆமாம் போப்பா, என்னத்தை சரியாக போகுது, இந்த மனுஷன் இருந்தும் கெடுத்தான், இப்போ செத்தும் கெடுக்கிறான். என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையாக தான் போயிட்டுருக்கு. இந்த 2 பிள்ளைங்களுக்காக நான் வந்து இருக்கிறேன், இல்லாட்டினா நான் இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து புலம்பிகிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த வேலையை நீங்கள் நல்லபடியாக செய்யுங்க. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் வீட்டிலேயே மிஷின் வாங்கி போட்டு கூட நீங்கள் 2 ஆளை போட்டு கூட வேலை பார்க்கலாம். இது நல்ல தொழில், அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வேலை பார்த்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு வந்தேன். சரின்னு சொல்லிட்டு கடை வந்துடுச்சு. அப்புறம் அவங்கள கொண்டு அந்த பக்கத்து கடைக்காரர்கிட்ட இது மாதிரி இவங்க தான் நான் சொன்னேன் அத்தை, இவங்கள வந்து நல்லபடியாக கொஞ்சம் வேலையை கற்றுக் கொடுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரிப்பா, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு நானும் வந்து அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் என் கடைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்கள் வந்து அவங்க வந்து பஸ்ஸிலேயே தான் போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து சரி எதார்த்தமாக வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு மதியானம் வந்து ஒரு 3 மணி இருக்கும். அப்போ வந்து சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோம், எப்படி வேலை பார்க்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனால் அவங்க வந்து கடையிலே இல்லை. அங்கே இருக்கிற ஒரு அக்கா, எனக்கு தெரிஞ்ச அக்கா தான், அவங்கள்ட்ட கேட்டேன். இல்லைப்பா, முதலாளியும் உங்கள் அத்தையும் வந்து துணி ஏதோ வாங்குறதுக்காக அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன இது, இந்த ஆள் வந்து யாரையுமே அழைச்சிட்டு போக மாட்டார், தனியாக தானே போவார், இன்றைக்கி என்ன அத்தையை அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு என்ன தெரியும் இதில், அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் மறுநாள் என்ன ஆச்சுன்னா, சரி போயிட்டு நம்ம வந்து இன்றைக்கி பார்ப்போம், அத்தை இருந்தாங்கன்னா என்னென்னு கேட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனேன். அவங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து தச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போன அந்த கரெக்டான நேரத்தில் பார்த்து அவர் வந்து ஜாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போனார். அப்போ தான் வண்டியில் ஏற்றிட்டு போனார். எனக்கு சந்தேகம் தாங்கவே முடியல. என்னடா அது, எப்பயுமே வந்து யாரையுமே வண்டியில் ஏற்ற மாட்டான் அந்த ஆள், இப்போ என்ன இவங்கள மட்டும் ஏற்றிக்கிட்டு போகிறான், அதோட வந்து டெய்லியுமா துணி வாங்குறதுக்கு போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு. இது ஏதோ வேறு கதையில் போய் நிற்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சேன். சரி என்ன தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மாஸ்க் போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நான் இன்றைக்கி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க எப்போதும் போல் போகிற டயத்துக்கு போயிட்டு நான் கடையை பூட்டிட்டு நான் போயிட்டு அங்கே நின்றுக்கிட்டேன். அப்போ வந்து அவங்க எப்போதும் போலவே வண்டியில் ஏற்றிக்கிட்டு போனார். கடைசியில் வந்து அந்த கடத்தெல்லாம் தாண்டி ஜாமான் வாங்குற கடையெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே சந்தேகம் தாங்க முடியல, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போனார். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து அவரோட வந்து எப்படி சொல்கிறது, இன்னொரு வீடு, அதாவது அவர் வாடகைக்கு விட்டுருக்காரு. இப்போ வாடகைக்கு யாரும் இல்லை. அவருக்கு வந்து கடனால் நிறைய சம்பாரித்து 2-3 வாடகை வீடுலாம் இருக்குதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அதில் ஒரு வீடு அவர் பேர் போட்டிருந்துச்சு, வாடகைக்கு தேவைன்னு கூட போட்டிருந்துச்சு. ஒரு வேளை அங்கே குடியிருந்தவங்க காலி பண்ணிட்டாங்க போல இருக்குது. இங்கே எதுக்கு காலியான வீட்டுக்கு இவங்க அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க பின்னாடியே போனேன். எனக்கு வந்து ஒரே சந்தேகமாகவே இருந்துச்சு, ஏன் இப்போ அழைச்சிட்டு போகிறாரு இவங்க இந்த வீட்டுக்குள்ளே, சரியில்லையே இது அப்படிங்கிறதுனால. நான் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப தனிமையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டேன். எனக்கு வந்து கோவமும் தாங்கலை. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பொம்பளை அவங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கோவம் தாங்கவே முடியல. அவ்வளோ ஒரு கோவமாயிடுச்சு. என்னது, இவங்களை வந்து நம்ம வேலைக்கு விட்டால் இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் தான் வந்துச்சு. இவங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த மனசே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இவங்களை கொண்டாந்து விட்டதுக்கு இவங்க இப்படி தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்புறம் வந்து ஒரு மனசு கவலையாக இருந்துச்சு. சரின்ட்டு நான் ஆஃப் டேயோடய அந்த வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட கேட்டாங்க, ஏன்டா அப்படி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு வந்து அந்த
எனக்கு அந்த அத்தைய வந்து நம்ம எப்படியாச்சும் கேட்கணும். ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணுன்னே எனக்கு தோணுச்சு. சரின்னு எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல. மறுநாள் காலையில வந்து நான் வெள்ளனமே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். ஏம்மா ஒரு செய்தி இருக்கு. நான் போயிட்டு அந்த அத்தை வீட்ல சொல்லிட்டு வரேன். அந்த முதலாளி சொன்னாருன்னு சும்மா சொல்லிட்டு எங்க அம்மாகிட்ட நான் காலையிலே ஒரு 7 மணிக்கே கிளம்பி போனேன். உடனே அத்தை வந்து "ஏன்டா இவ்வளோ வேகமா வந்திருக்க? இவ்வளோ சீக்கிரம் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னாங்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்த" அப்படின்னு சொன்னேன். "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "என்னடா ஏதாச்சும் விஷயமா?" அப்படின்னேன். "உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வரீங்களா?" அப்படின்னு கேட்டேன். "சரி வரேன் இரு, ஒரு நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வரேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். "என்னடா என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ ஒரு பதட்டமா இருக்கிற மாரி இருக்கு? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். நீங்க ஏன் இவ்வளோ வந்து கேவலமா நடந்துக்கிட்டீங்க? அப்படின்னு இந்த விஷயத்த எப்படி நீங்க பண்ணலாம்?" அப்படிங்கிற மாரி நான் கேட்டேன் அவங்ககிட்ட. அதுக்கு நான் என்ன நடந்துக்கிட்டேன், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாரி அவங்க ரியாக்ஷன் குடுத்தாங்க. "எனக்கு எல்லாம் தெரியும் அத்த. நீங்களும் முதலாளியும், அது உங்க ஓனரும் 2 பேரும் வந்து ரொம்ப ரகசியமா போயிட்டு சந்தோஷமா இருந்தத நான் பார்த்துட்டேன். அந்த ஒரு வீட்ல. டெய்லி இது மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள நம்பி தானே நான் வந்து இது மாதிரி நான் வந்து சேர்த்து விட்டேன் வேலைக்கு. நீங்க இப்படி என் பேரையே கெடுத்துட்டீங்களே அத்த. நீங்க பண்ணது கொஞ்சனாச்சும் நியாயமா?" அப்படின்னு கேட்டேன். "இதில நியாய அநியாயத்துக்கு என்னடா இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வந்து நான் போய் வேலைக்கு சேர்ந்தப்ப நல்லா தான் இருந்துச்சு. அவர் வந்து என்ன விருப்பப்பட்டு இது மாதிரி எனக்கு வந்து உன்னோட சந்தோஷமா இருக்கணுங்கிற மாரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு வந்து ரொம்பவே அது பிடிச்சிருந்துச்சு. சரின்ட்டு நான் அத வந்து ஏத்துக்கிட்டேன். இதில ஒண்ணும் எனக்கு பெரிய தப்பு பண்றதா ஒண்ணும் தெரியல. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அவருக்கும் அது பிடிச்சிருக்கு. எனக்கும் கொஞ்சம் காசு வருது அதனால. அவர் எனக்கு என்ன வேணாலும் செய்றாரு. அதனால நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து கோவமா இருந்துச்சு. என்ன இவங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இனிமே உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனேன். இந்த கதை இதோட முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கதையில மீட் பண்ணலாம்.